காலை சரியாக 9 மணிக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் வெளியே பாதுகாப்பு ஊழியர் ஒரு பெண்ணை நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தினார். ஏய் கேளு, இன்டர்வியூ கொடுக்க வந்தியா இல்ல பிச்சை எடுக்க வந்தியா என்று அவளது உடைந்த செருப்பை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார். அந்த பெண் தன் கையில் இருந்த பழைய ஃபைல் கவரை இறுக பிடித்து கொண்டாள். சார், இன்டர்வியூ கொடுக்கத்தான் வந்தேன், 9 மணிக்கு டைம் கொடுத்திருக்காங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள். செக்யூரிட்டி அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். மங்கிய உடைகள், பழைய பை, தலைமுடியும் சரியாக வாரப்படவில்லை. பல இரவுகள் சரியாக தூங்காதவள் போல் காணப்பட்டாள். அருகே நின்றிருந்த இளைஞர்கள் சிரிக்க தொடங்கினர். செக்யூரிட்டி, இப்போ கம்பெனியில பிச்சை கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அந்த பெண் எதுவும் பேசவில்லை, தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் அடுத்த கணமே தன் பையில் இருந்து இன்டர்வியூ அழைப்பு கடிதத்தை எடுத்து காட்டினாள். செக்யூரிட்டி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, சரி உள்ளே போ, ஆனா வரவேற்பு அறையில் எந்த டிராமாவும் பண்ணாதே என்றார். அந்த பெண் மெதுவாக உள்ளே சென்றாள். அவளது பெயர் பவித்ரா. ஆனால் இன்று அதே பெண்ணால் முழு கம்பெனியின் சிந்தனையே மாறப்போகிறது என்பது அங்கிருந்த யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. பவித்ரா பிரம்மாண்டமான ரிசப்ஷன் லாபியை அடைந்ததும் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அவளை பார்த்து கிசு கிசுக்க தொடங்கினர். மச்சான், இவ நிஜமாவே இன்டர்வியூ கொடுக்கத்தான் வந்திருக்காளா? இவளோட செருப்பை பார்த்தா தப்பான பில்டிங்குக்குள்ள வந்துட்டா போல இருக்கு. பவித்ரா அனைத்தையும் கேட்டாள், ஆனால் அமைதியாக இருந்தாள். அவள் ரிசப்ஷனிடம், மேம், எனக்கு இன்டர்வியூ இருக்கு என்றாள். ரிசப்ஷனிஸ்ட் அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே அனுபவம் இருக்கா என்று கேட்டார். அவள் பிரஷர், ரெஃபரன்ஸ் யாரும் இல்லை என்றாள். ரிசப்ஷனிஸ்ட் முதல் முறையாக தலை நிமிர்ந்து அவளை பார்த்தார். லேசான சிரிப்பை அடக்கி கொண்டு, உட்காருங்க, பேரு கூப்பிடும்போது வரலாம் என்றார். அவள் போய் ஒரு மூளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். மற்ற விண்ணப்பதாரர்கள் அனைவரும் விலையுயர்ந்த ஆடைகளில் இருந்தனர். சிலர் கையில் ஐபோன் இருந்தது, சிலர் ஆங்கிலத்தில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். பவித்ராவோ தன் உடைந்த செருப்பை மீண்டும் மீண்டும் இருக்கைக்கு அடியில் மறைக்க முயன்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். நீ நிஜமாவே இங்கே வேலை வாங்கத்தான் வந்திருக்கிறாயா என்று சிரித்து கொண்டே கேட்டான். பவித்ரா மெதுவாக, ஆமாம், தகுதி பிகாம் தான் என்றாள். அந்த இளைஞன் சிரித்தான். இங்க பெரிய பெரிய கொம்பனுங்க எல்லாம் நிராகரிக்கப்படுகிறாங்க. பவித்ரா அமைதியாக இருந்தாள். அந்த இளைஞன் மீண்டும், ஆனாலும் உனக்கு தன்னம்பிக்கை அதிகம்தான். நான் இருந்த இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் நண்பனிடம் சென்று சிரிக்க தொடங்கினான். பவித்ரா பார்வையை திருப்பி கொண்டாள். அவளது கண்களில் லேசான ஈரம் படர்ந்தது. ஆனால் அவள் அழ விரும்பவில்லை. ஏனெனில் அவளுக்கு தன் தாயின் வார்த்தைகள் நினைவிருந்தன. மகளே, ஏழையாக இருப்பது கேவலம் அல்ல, தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் கேவலம். அதே நேரத்தில் அவளது தொலைபேசி அதிர்ந்தது. திரையில் அம்மா என்று வந்திருந்தது. பவித்ரா உடனடியாக வெளியே சென்றாள். ஹலோ அம்மா. அங்கிருந்து பலவீனமான குரல் வந்தது. மகளே, இன்டர்வியூ ஆரம்பிச்சிடுச்சா? இன்னும் இல்லை அம்மா. ஏதாவது சாப்பிட்டியாடி? பவித்ரா சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். உண்மையில் அவள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. வீட்டில் 2 ரொட்டிகள் மட்டுமே இருந்தன. அதை தன் தாய்க்கும் தம்பிக்கும் கொடுத்து விட்டாள். ஆமாம் அம்மா, சாப்பிட்டேன் என்று பொய் சொன்னாள். பயப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பவித்ராவின் கண்கள் கலங்கின. சரி அம்மா. அழைப்பை துண்டித்ததும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் உள்ளே சென்றாள். அப்போது ரிசப்ஷனிஸ்ட் பவித்ரா என்று கூப்பிட்டார். அவள் உடனடியாக எழுந்து நின்றாள். இதயம் மிக வேகமாக துடித்தது. அவள் எக்ஸிகியூட்டிவ் இன்டர்வியூ அறையின் வெளியே சென்றாள். உள்ளே செல்வதற்கு முன் தன் உடைந்த செருப்பை பார்த்து மெதுவாக அதை சரி செய்தாள். பிறகு கதவை தட்டினாள். மே ஐ கமின் சார்? உள்ளே 3 பேர் அமர்ந்திருந்தனர். நடுவில் கம்பெனியின் HR ஹெட் ரோகன் இருந்தார். பவித்ரா உள்ளே வந்ததும் ரோகனின் பார்வை முதலில் அவளது செருப்பின் மீதுதான் விழுந்தது. அவன் மற்ற 2 நேர்காணலர்களையும் பார்த்து லேசாக சிரித்தான். சிட் டவுன். பவித்ரா அமர்ந்தாள். ரோகன் அவளது சிவியை எடுத்து பார்த்து, சோ மிஸ் பவித்ரா, உங்ககிட்ட அனுபவமும் இல்லை, ரெஃபரன்ஸும் இல்லை. நேர்மையா சொல்லணும்னா அவளை பார்த்து பிரசன்டேஷனும் ரொம்ப வீக்கா இருக்கு. அறையில் லேசான சிரிப்பொலி எழுந்தது. பவித்ரா தன்னை சமாளித்து கொண்டு, சார், எனக்கு வேலையை கத்துக்க ஒரு வாய்ப்பு வேணும், நான் ரொம்ப உழைப்பேன் என்றாள். எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க என்றான் ரோகன். பிறகு திடீரென ஆங்கிலம் பேசுவியா என்று கேட்டான். கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேசினா இங்க வேலை நடக்காது என்றான் ரோகன். 2வது நேர்காணலர், இங்க வர்றதுக்கு முன்னாடி உன்னை நீ கண்ணாடியில பார்த்தியா என்றார். பவித்ராவின் தொண்டை வறண்டது. இருந்தாலும் மெதுவாக,
சார், என்கிட்ட அதிக துணிமணிகள் இல்லை, ஆனா வேலை செய்யற ஆர்வம் இருக்கு என்றாள். ரோகன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து, கம்பெனிக்கு ஆர்வம் தேவையில்லை, ஸ்டாண்டர்டு தான் வேணும் என்றான். இதை கேட்டதும் பவித்ராவின் கண்கள் தாழ்ந்தன. சில வினாடிகள் அந்த அறையில் அமைதி நிலவியது. பிறகு ரோகன் சிவியை மூடி வைத்துவிட்டு, சாரி, யூ ஆர் ரிஜெக்டட் என்றான். பவித்ராவின் கைகள் நடுங்கின. இவ்வளவு சீக்கிரமாகவா? அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சார், என்கிட்ட வேலை சம்பந்தமா எதுவுமே கேட்கலையே என்று கேட்டாள். ரோகன் சற்று எரிச்சலடைந்தான். இங்கே பாரு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு லெவல் இருக்கு. கிளையண்ட் முன்னாடி தோற்றம் ரொம்ப முக்கியம். பவித்ரா முதன்முறையாக அவனது கண்களை நேரடியாக பார்த்து, சார், போட்டுக்கிற துணியை வச்சுத்தான் திறமை தீர்மானிக்கப்படும்னா ஏழைங்க எப்பவுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதா என்றாள். அறையில் திடீரென மௌனம் நிலவியது. ஒரு வினாடி அந்த மூவரும் அமைதியாகி விட்டனர். ஆனால் பிறகு ரோகன் உரக்க சிரித்து விட்டான். மோட்டிவேஷனல் டயலாக் பேசுறதால வேலை கிடைக்காது மிஸ் பவித்ரா. பவித்ரா மெதுவாக எழுந்து நின்றாள். தன் சிவியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியே செல்ல தொடங்கினாள். ஆனால் அவள் கதவை அடையும் தருணத்தில் பின்னணியில் அமர்ந்திருந்த மூன்றாவது நேர்காணலரின் பார்வை திடீரென அவளது ஃபைல் கவரின் மீது விழுந்தது. அதனிலிருந்து ஒரு பழைய புகைப்படம் பாதியளவு வெளியே தெரிந்தபடி இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவரது கண்கள் விரிந்தன. ஒரு நிமிஷம் என்று அவர் திடீரென உரக்க கூறினார். பவித்ரா நின்றாள். அறையில் இருந்த மற்ற இருவரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சுரேஷ் என்ற பெயர் கொண்ட அந்த நபர் நடுங்கும் குரலில், இந்த போட்டோ உன்கிட்ட எப்படி வந்தது என்று கேட்டார். பவித்ரா மெதுவாக திரும்பினாள். அறையில் இருந்த மூவரும் இப்போது அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். சுரேஷ் தன் நாற்காலியை விட்டு அரையுறையாக எழுந்திருந்தார். நான் கேட்டேன்ல, இந்த போட்டோ உன்கிட்ட எப்படி வந்தது? அவரது குரல் முன்பை விட மிகவும் தீவிரமாக இருந்தது. பவித்ரா ஃபைலை திறந்து புகைப்படத்தை வெளியே எடுத்தாள். லேசாக மடிந்திருந்த அந்த பழைய புகைப்படத்தில் ஒரு சிறுமி, ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் நின்று கொண்டிருந்தனர். பவித்ரா மெதுவாக, சார், இவர் என் அப்பா என்றாள். சுரேஷின் முகத்தின் நிறமே மாறியது. அவர் உடனடியாக கையை நீட்டி, கொஞ்சம் என்கிட்ட காட்டு என்றார். பவித்ரா அந்த புகைப்படத்தை அவரிடம் கொடுத்தாள். சுரேஷ் அதை மிகவும் கவனமாக பார்க்க தொடங்கினார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. ரோகன் சிரித்துக்கொண்டே, சார், உங்களுக்கு இவங்களை தெரியுமா என்று கேட்டான். சுரேஷ் பதிலளிக்கவில்லை. புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு திடீரென பவித்ராவிடம், உங்க அப்பாவோட பேர் என்ன என்று கேட்டார். பாண்டியன். இந்த பெயரை கேட்டதும் சுரேஷ் முற்றிலும் மௌனமானார். அறையில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. ரோகன் இப்போது சற்று தீவிரமாகி, சார், எல்லாமே சரிதானே என்றான். சுரேஷ் ஆழமாக மூச்சு விட்டார். பிறகு பவித்ராவிடம், நீ வெளியே கார்ப்பரேட் வெயிட்டிங் லான்ச்ல போய் உட்காரு, எங்கேயும் போகாதே என்றார். பவித்ரா ஆச்சரியமடைந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்புதான் அதே மனிதர்கள் அவளை நிராகரித்து இருந்தனர். இப்போது திடீரென இந்த மாற்றம். இருந்தாலும் அவள் எதுவும் கேட்கவில்லை. மெதுவாக வெளியே சென்றாள். கதவு மூடியதும் ரோகன் உடனடியாக, சார், அப்படி என்ன விஷயம் என்று கேட்டான். சுரேஷ் ஆழமாக மூச்சு விட்டார். இன்றிலிருந்து சுமார் 18 வருடங்களுக்கு முன்னாடி நான் ரோட்ல செத்துக்கிட்டு இருந்தேன். மற்ற இரு நேர்காணலர்களும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். ஒரு விபத்து நடந்தது. ஆளுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போக தயாராக இல்லை. சுரேஷின் குரல் கனத்தது. அப்போ ஒரு மனுஷன் வந்தான். கிழிஞ்ச துணிதான் போட்டிருந்தான். ஆனா மனசு ரொம்ப பெருசு. அவர் புகைப்படத்தை பார்த்தார். அதே மனுஷன்தான் இந்த பாண்டியன். ரோகன் மெல்ல மெல்ல தீவிரமானான். சுரேஷ் தொடர்ந்தார். அவன் என்னை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓடுனான். அவன் உடம்பு பலவீனமா இருந்தும் எனக்கு ரத்தம் கொடுத்தான். அறையில் மீண்டும் மௌனம் நிலவியது. அன்னைக்கு அவன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ரோகன் இப்போது மிகவும் வெக்கி போனான். சற்று முன்பு தான் கூறிய வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. கம்பெனிக்கு ஸ்டாண்டர்ட் தான் வேணும். சுரேஷ் அவனை பார்த்து, இன்னைக்கு அதே மனுஷனோட பொண்ணை நாம போட்டுக்கிற செருப்பை வச்சு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்றார். ரோகன் தன் தலையை குனிந்து கொண்டான். மறுபுறம் வெளியே அமர்ந்திருந்த பவித்ரா மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மற்ற விண்ணப்பதாரர்கள் அவளை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பெண் தன் தோழியிடம் மெதுவாக, உள்ள ஏதோ சொதப்பிட்டு வந்துட்டா போல இருக்கிடி என்றாள். மற்றொரு இளைஞன் சிரித்து கொண்டே, மச்சான், ஒருவேளை சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாளோ என்றான். பவித்ரா அனைத்தையும் கேட்டாள். ஆனால் இந்த முறை அவளுக்கு வருத்தமாக இல்லை. ஏனெனில் அவளது மனதிற்குள் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது.
இன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, அம்மாவோட மருந்து எப்படி வாங்குறது, தம்பியோட ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்றது? அவள் மெதுவாக பையை திறந்தாள். உள்ளே வெறும் 120 ரூபாய் மட்டுமே எஞ்சிருந்தது. அவளது கண்கள் கலங்கின. அப்போது ரிசப்ஷனிஸ்ட் அவள் அருகே வந்தார். இப்போது அவரது முகத்தில் இருந்த கெத்து மறைந்திருந்தது. மேம், சார் உங்களை மறுபடியும் உள்ளே கூப்பிடுறாரு. பவித்ரா ஆச்சரியமடைந்தாள். என்னையா? அங்கிருந்த வெயிட்டிங் லான்ச் முழுவதுமே அவளையே பார்த்தது. சற்று நேரத்திற்கு முன்பு அவளை கேலி செய்தவர்கள் இப்போது வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். பவித்ரா மெதுவாக மீண்டும் எக்ஸிகியூட்டிவ் இன்டர்வியூ அறைக்கு சென்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவள் உள்ளே நுழைந்ததும் அங்கு சூழலை முற்றிலும் மாறி இருந்தது. இந்த முறை சுரேஷ் தானே எழுந்து நின்றிருந்தார். வாமா, உட்காருமா என்ற அந்த வார்த்தையை கேட்டு பவித்ராவே ஆச்சரியமடைந்தாள். ரோகனும் மற்றவர்களும் இப்போது முற்றிலும் அமைதியாக இருந்தனர். சுரேஷ் மெதுவாக, உங்க அப்பா இப்போ எங்கே இருக்காரு என்று கேட்டார். பவித்ரா சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவளது கண்கள் தாழ்ந்தன. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்துட்டாங்க. சுரேஷின் முகம் வாடியது. எப்படி? ஃபேக்டரியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. பவித்ரா தொடர்ந்து கூறினாள். அதுக்கப்புறம் அம்மா உடம்பு முடியாம போயிட்டாங்க. நான் படிச்சுக்கிட்டே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சேன். எப்படியோ குடும்பத்தை காப்பாத்துறேன். சுரேஷ் கவனமாக அவளது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ரோகன் இப்போது நாற்காலியில் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். பவித்ரா லேசான புன்னகையுடன், சார், அப்பா எப்பவும் சொல்வாரு, ஒரு மனிதனோட மதிப்பு அவனோட உடைகள்ல இல்லை, அவனோட செயல்கள்ல தான் இருக்குன்னு. இதை கேட்டதும் ரோகனின் பார்வை மீண்டும் கீழ் நோக்கி தாழ்ந்தது. ஏனெனில் சற்று முன்புதான் அவன் அதற்கு நேர்மாறாக பேசியிருந்தான். சுரேஷ் மெதுவாக, நீ முன்னாடி என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா என்று கேட்டார். இல்லை சார். உங்க அப்பா எப்பதாச்சும் ஏதேனும் விபத்தை பற்றி உன்கிட்ட சொல்லி இருக்காரா? இல்லை, அவர் செஞ்ச உதவிகளை பத்தி வெளியில சொல்லவே மாட்டாரு. சுரேஷின் கண்கள் லேசாக கலங்கின. அவர் மெல்லிய குரலில், அவர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன் என்றார். அப்போது ரோகன் குறுக்கிட்டு, சார், நீங்க சொன்னா நாம இவளுக்கு ஒரு ட்ரெயினி போஸ்டிங் கொடுக்கலாம் என்றான். ஆனால் சுரேஷ் அவனது பேச்சை இடையிலே தடுத்தார். பதவி திறமையை பார்த்துதான் கிடைக்கணுமே தவிர நன்றி கடனை பார்த்து இல்லை. பிறகு அவர் பவித்ராவை பார்த்து, நான் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்பேன். நீ தகுதியானவளா இருந்தா மட்டும் உனக்கு வேலை கிடைக்கும். பவித்ரா உடனடியாக தலையசைத்தாள். சரி சார். இப்போது முதன்முறையாக நேர்காணல் உண்மையிலேயே தொடங்கியது. சுரேஷ் கணக்கியல் மற்றும் வணிகம் சார்ந்த கேள்விகளை கேட்க தொடங்கினார். மெல்ல மெல்ல அறையில் இருந்தவர்களின் முகப்பாவனைகள் மாறத் தொடங்கின. ஏனெனில் சற்று முன்பு வரை அவளது செருப்பை வைத்து மட்டுமே எடை போடப்பட்ட அந்த பெண் இப்போது ஒவ்வொரு கேள்விக்கும் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்துக் கொண்டிருந்தாள். ரோகன் இப்போது அவளை கவனமாக பார்க்க தொடங்கினான். பவித்ரா நடைமுறை உதாரணங்களை சொல்லி பதிலளித்தாள். ஒரு கேள்வியில் கம்பெனியின் மூத்த ஊழியர்கள் தவறவிட்ட ஒரு சிறிய பிழையை கூட அவள் சரியாக சுட்டி காட்டினாள். சுரேஷ் லேசாக சிரித்து, இம்ப்ரெசிவ் என்றார். பவித்ராவின் முகத்தில் முதன்முறையாக லேசான நம்பிக்கை தென்பட்டது. ஆனால் அப்போது திடீரென கதவு திறக்கப்பட்டது. ஒரு நபர் பதற்றத்துடன் உள்ளே வந்தார். அவரது முகத்தில் பயம் இருந்தது. சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சுரேஷ் உடனடியாக எழுந்து நின்றார். என்ன ஆச்சு? கம்பெனியோட மெயின் சர்வர் டேட்டா கிராஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு ஃபாரின் கிளையன்ஸ் மீட்டிங்கும் இருக்கு. ரோகனின் முகத்தின் நிறமே மாறியது. என்ன? பேக்கப் ஃபைலும் கரப்ட் ஆயிடுச்சு சார். அறையில் பதற்றம் பரவியது. இன்று டேட்டாவை மீட்டெடுக்க முடியவில்லை என்றால் கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படும். ரோகன் வேகமாக வெளியே செல்ல முயன்றான். ஆனால் அப்போது பவித்ரா மெதுவாக, சார், நீங்க அனுமதிச்சா நான் ஒரு முறை சிஸ்டத்தை பார்க்கட்டுமா என்றாள். அறையில் திடீரென மௌனம் நிலவியது. ரோகன் உடனடியாக திரும்பி, நீயா என்றான். அவனது முகத்தில் ஏளனம் தெளிவாக தெரிந்தது. இது ஒன்றும் காலேஜ் ப்ராஜெக்ட் இல்லை. கம்பெனியோட முழு சர்வரே டவுன் ஆகி இருக்கு. ஆனால் பவித்ரா அமைதியாக இருந்தாள். சார், நான் முன்னாடி ஒரு சின்ன ஆபீஸ்ல பார்ட் டைம் வேலை செஞ்சிருக்கேன். அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரோகன் ஏதோ பேச வந்தான். அதற்குள் சுரேஷ் கையை உயர்த்தினார். ஒரு முறை பார்க்க விடுறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? சில நிமிடங்களிலேயே அனைவரும் சென்ட்ரல் டெக் ஆபரேஷன் அறைக்கு சென்றனர். உள்ளே ஒரே குழப்பமும் பரபரப்புமாக இருந்தது. ஊழியர்கள் பதற்றத்தில் இருந்தனர். சிலர் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தனர். சிலர் கிளையண்ட் அழைப்புகளை சமாளித்துக் கொண்டிருந்தனர். ஒரு ஐடி பொறியாளர், சார், இது வைரஸ் அட்டாக் போல இருக்கு. டேட்டாவை மீட்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார். சுரேஷின் கவலை அதிகரித்து கொண்டே சென்றது. அந்த நேரத்தில் பவித்ரா மெதுவாக முன் வந்தாள். சார், நான் சிஸ்டத்தை பயன்படுத்தலாமா?
அந்த ஐடி பொறியாளர் முதலில் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார். பிறகு ரோகனை பார்த்தார். ரோகன் அமைதியாக இருந்தான். சுரேஷ் அவளை செய்ய விடுங்கள் என்றார். பவித்ரா நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது உடைந்த செருப்பு அங்கேதான் இருந்தது. ஆனால் இந்த நொடியில் அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவளது கைகளின் மீது மட்டுமே இருந்தது. அவள் வேகமாக சிஸ்டத்தை சோதிக்க தொடங்கினாள். சில வினாடிகள், பிறகு சில நிமிடங்கள். அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. திடீரென பவித்ரா, சார், இது வைரஸ் அட்டாக் இல்லை என்றாள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஐடி பொறியாளர் உடனடியாக, இம்பாசிபிள், எல்லா ஃபைல்களையும் திறக்க முடியலையே என்றார். பவித்ரா திரையை சுட்டிக்காட்டி, ஃபைல்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை, வேணும்னே அதை மறைச்சு வச்சிருக்காங்க என்றாள். அப்படின்னா என்று சுரேஷ் கேட்டார். பவித்ரா சில கட்டளைகளை செயலிட செய்தாள். அடுத்த கணமே திரையில் காணாமல் போன அனைத்து ஃபைல்களும் மீண்டும் தோன்றின. அறை முழுவதும் வியப்பில் ஆழ்ந்தது. ஐடி பொறியாளரின் கண்கள் விரிந்தன. இது எப்படி சாத்தியம்? பவித்ரா அமைதியான குரலில், யாரோ தவறுதலாக தடை செய்யப்பட்ட ஸ்கிரிப்டை இயக்கிட்டாங்க, டேட்டா எதுவும் போகலை, லாக் ஆகி மட்டும் இருந்தது என்றாள். சில வினாடிகளுக்கு அறையில் யாருமே எதுவும் பேசவில்லை. பிறகு திடீரென பின்னால் நின்றிருந்த ஒரு ஊழியர் கைத்தட்டினார். மெல்ல மெல்ல மற்றவர்களும் கைத்தட்ட தொடங்கினர். ரோகன் முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். தோற்றத்தை பார்த்து தான் நிராகரித்த ஒரு பெண் இன்று கம்பெனியை கோடிக்கணக்கான இழப்பிலிருந்து காப்பாற்றுகிறாள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. சுரேஷின் கண்களில் பெருமை தெளிவாக தெரிந்தது. அவர் புன்னகையுடன், வெல்டன் பவித்ரா என்றார். பவித்ரா முதன்முறையாக லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவளது பார்வை கடிகாரத்தின் மீது விழுந்தது. பிற்பகல் 2 மணி. மணி ஆகிவிட்டிருந்தது. அவளுக்கு திடீரென தாயின் மருந்து நினைவுக்கு வந்தது. அவள் வேகமாக தன் பையை எடுத்தாள். சார், வேலை முடிஞ்சிருந்தா நான் கிளம்பட்டுமா? சுரேஷ் ஆச்சரியமடைந்தார். இவ்வளவு சீக்கிரமாவா? பவித்ரா லேசான தயக்கத்திற்கு பிறகு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், மருந்து வாங்கிட்டு போகணும் என்றாள். சுரேஷ் சில வினாடிகள் அவளை பார்த்தார். பிறகு மெதுவாக, நீ காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா என்று கேட்டார். பவித்ரா அமைதியானாள். அவளது மௌனமே பதிலாக இருந்தது. சுரேஷ் உடனடியாக உதவியாளரிடம், முதலில் இவருக்கு சாப்பாடு கொண்டு வாருங்கள் என்றார். பவித்ரா உடனடியாக, வேண்டாம் சார், அவசியமில்லை என்றாள். ஆனால் அதே நேரத்தில் அவளது வயிற்றிலிருந்து பசியின் லேசான சத்தம் வந்தது. பவித்ரா வெட்கத்தில் தலைகுனிந்தாள். சுரேஷின் மனம் கலங்கியது. அவர் மென்மையாக, எங்கள் கம்பெனியை காப்பாற்றிய ஒரு பெண் இங்கிருந்து பசியோடு போக மாட்டாள் என்றார். பவித்ராவின் கண்கள் கலங்கின. பல நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவளிடம் இவ்வளவு மரியாதையுடன் பேசியிருந்தனர். ஆனால் உண்மையான அதிர்ச்சி இன்னும் காத்திருந்தது. ஏனெனில் அதே நேரத்தில் ஐடி பொறியாளர் மீண்டும் பதற்றத்துடன், சார், என்ன பிரச்சனை என்றார். அனைவரும் அவரை பார்த்தனர். அவர் பயத்துடன், யாரோட தவறால இது நடந்ததோ அந்த ஊழியரோட பேர் வந்துடுச்சு என்றார். அறையிலிருந்த அனைவரும் ஐடி பொறியாளரை பார்த்தனர். சுரேஷ் தீவிரமான குரலில், யார் அது என்று கேட்டார். அவர் மெதுவாக திரையை அவர்கள் பக்கம் திருப்பினார். திரையில் ஊழியர் ஐடி மின்னிக் கொண்டிருந்தது. அடுத்த கணமே ரோகனின் முகம் வெளிரி போனது. ஏனெனில் அது அவனுடைய ஐடி தான். அறையில் மயான அமைதி நிலவியது. ஒரு ஊழியர் மெதுவாக, சார், அந்த ஸ்கிரிப்ட் ரோகன் சாரோட சிஸ்டத்துல இருந்துதான் ரன் ஆகியிருக்கு என்றார். ரோகன் உடனடியாக, இல்லை சார், நான் வேணும்னே எதுவும் பண்ணலை, ஒருவேளை தெரியாம. ஆனால் அவனது குரலில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. சுரேஷ் சில வினாடிகள் அவனை பார்த்தார். பிறகு அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில், ஒரு சின்ன தவறால கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றார். ரோகன் தலைகுனிந்தான். மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது உடைகளில் இல்லை, அவனது செயல்களில்தான் இருக்கிறது என்பதை இன்று முதன்முறையாக அவன் உணர்ந்தான். எந்த பெண்ணை அவன் எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தினானோ இன்று அவளே அவனது பிழையை சரி செய்து கொண்டிருந்தாள். ரோகன் மெதுவாக பவித்ராவை நோக்கி நடந்தான். முழு அலுவலகத்தின் பார்வையும் இப்போது அவர்கள் இருவர் மீதும் இருந்தது. அவன் மெல்லிய குரலில், ஐ எம் சாரி பவித்ரா என்றான். பவித்ரா அமைதியாக இருந்தாள். ரோகனின் கண்கள் தாழ்ந்தன. உன்னோட தோற்றத்தை பார்த்து நான் உன்னை தவறா எடை போட்டுட்டேன். நல்ல துணியும் ஆங்கிலமும் பேசுறவங்க தான் தகுதியானவங்கன்னு நினைச்சேன். அவனது குரல் தழுத்தது. ஆனா உண்மையான திறமைக்கு எந்த ஆடம்பர தோற்றமும் தேவையில்லைன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. பவித்ரா சில வினாடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவள், சார், வறுமை ஒரு மனிதனின் கட்டாயமாக இருக்கலாம், ஆனால் அதுவே அவனின் அடையாளம் ஆக முடியாது என்று மட்டுமே கூறினாள். இதை கேட்டதும் அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. பல ஊழியர்களின் தலைகள் குனிந்தன.
ஏனெனில் காலையில் அவர்களில் பெரும்பாலானவர்களும் பவித்ராவை கேலி செய்தவர்கள்தான். சுரேஷ் முன் வந்தார். அவர் அனைவரின் முன்னிலையிலும், இன்னைக்கு இந்த பெண் கம்பெனியின் தரவை மட்டும் காப்பாற்றவில்லை, நம் அனைவரின் சிந்தனையையும் காப்பாற்றியிருக்கிறாள் என்றார். பிறகு HR துறையை பார்த்து இவருக்கான பணி நியமன கடிதத்தை தயார் செய்யுங்கள் என்றார். அறை முழுவதுமே ஆச்சரியமடைந்தது. ரோகன் உடனடியாக, எந்த பதவிக்கு சார் என்று கேட்டான். சுரேஷ் லேசாக சிரித்து, அவள் எதற்கு தகுதியானவளோ அதே பதவிதான் என்றார். அவர் பவித்ராவை பார்த்து, இன்றிலிருந்து நீ அதிகாரப்பூர்வமாக இந்த கார்ப்பரேட் கம்பெனியின் ஒரு அங்கம் என்றார். பவித்ராவின் கண்கள் கலங்கின. அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. காலை வரை வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு பெண் இப்போது அதே கம்பெனியில் வேலையை பெற்றுவிட்டாள். ஆனால் அடுத்த கணமே அவள் மெதுவாக, சார், சம்பளம் எப்ப இருந்து கிடைக்கும் என்று கேட்டாள். சுரேஷும் மற்றவர்களும் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். பவித்ரா உடனடியாக பதறி போய், சாரி சார், அது அம்மாவோட மருந்து என்றாள். சுரேஷ் புன்னகைத்து, இன்றே உனக்கு முன்பணம் கிடைத்துவிடும் என்றார். இதை கேட்டதும் பவித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் வேகமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பல மாதங்களாக அவளுக்குள் இருந்த பயம், பதற்றம் மற்றும் வலி அனைத்தும் இன்று கண்ணீராக வெளியேறியது. சிறிது நேரத்திற்கு பிறகு பவித்ரா அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தாள். ஆனால் இந்த முறை சூழல் மாறி இருந்தது. காலையில் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்த அதே செக்யூரிட்டி கார்டு இப்போது மரியாதையுடன் கதவை திறந்தார். மேடம், வாழ்த்துக்கள். பவித்ரா லேசாக புன்னகைத்துவிட்டு மெதுவாக சாலையை நோக்கி நடந்தாள். அவளது கையில் பணி நியமன கடிதம் இருந்தது. கண்கள் முதன்முறையாக குடும்ப கவலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியை கண்டன. வீட்டை அடைந்ததும் அவளது தம்பி நவீன் ஓடி வந்தான். அக்கா, வேலை கிடைச்சிருச்சா? பவித்ரா புன்னகையுடன் தலையசைத்தாள். அடுத்த கணமே நவீன் மகிழ்ச்சியில் அவளை பிடித்து கொண்டான். உள்ளே கட்டிலில் படுத்திருந்த தாய் பலவீனமான கண்களால் அவளை பார்த்தார். என்ன ஆச்சுமா? பவித்ரா அவரை நோக்கி சென்று பணி நியமன கடிதத்தை அவரது கைகளில் வைத்தாள். அம்மா, வேலை கிடைச்சிருச்சுமா. அவளது தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் நடுங்கும் கரங்களால் பவித்ராவின் முகத்தை பிடித்தார். எனக்கு தெரியும்டி, என் பொண்ணு எப்பவும் தோற்று போக மாட்டா. பவித்ராவால் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் தன் தாயை பிடித்து கொண்டு அழுதாள். அன்று இரவு அந்த சிறிய வீட்டில் முதன்முறையாக சந்தோஷம் நிறைந்திருந்தது. பயமோ கவலையோ எதுவும் இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டுமே இருந்தது. நண்பர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனின் மதிப்பை அவனது உடைகள், பணம் அல்லது ஆங்கில புலமையை கொண்டு எடை போடாதீர்கள். ஏனெனில் திறமையும் நற்குணமும் பல நேரங்களில் ஒரு சாதாரண முகத்தின் பின்னாலேயே மறைந்திருக்கின்றன. அன்று பவித்ரா முயற்சியை கைவிட்டு திரும்பி சென்றிருந்தால் ஒருவேளை அவளது வாழ்க்கை என்றுமே மாறி இருக்காது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.